ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற டிசைன் பேர் என்னன்னா 2 ஸ்கொயர்டு ஃபேக்டோரியல் டிசைன். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா 3 டிசைன்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன், இன்னொன்னு ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன், அண்ட் மூணாவது டிசைன் பேர் என்னன்னா லாட்டின் ஸ்கொயர் டிசைன். அண்ட் லாஸ்ட் அப்ப படிக்கிறது வந்து இதோட இந்த டிசைனோட நமக்கு 4th யூனிட் கம்ப்ளீட் ஆகுதுப்பா. இதுக்கு பேரு 2 ஸ்கொயர்டு ஃபேக்டோரியல் டிசைன். ஓகே, 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? 2 ஸ்கொயர்டுனா என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் என்னன்னா 2 ஃபேக்டர்ஸ் அட் 2 லெவல்ஸ். அதனாலதான் அது பேர் வந்து 2 ஸ்கொயர்டு ஃபேக்டோரியல் டிசைன். ஆக்சுவலா இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னா 2 பவர் k ஃபேக்டோரியல் டிசைன். அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 ஃபேக்டர்ஸ் வித் k லெவல்ஸ். ஜெனரலா அப்படி இருக்கு. 2 கியூபிட் ஃபேக்டோரியல் டிசைன் இருக்கு, 2 பவர் 4 ஃபேக்டோரியல் டிசைன் இருக்கு, எக்ஸெட்ரா. k வந்து greater than or equal to 2. 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு நிறைய ஃபேக்டோரியல் டிசைன்ஸ் இருக்கு. நம்ம சிலபஸ்க்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 ஸ்கொயர்டு ஃபேக்டோரியல் டிசைன் பார்க்க போறோம். which means 2 factors, each factor at 2 levels. அதான் அதுக்கு பேர் தான் 2 ஸ்கொயர்டு ஃபேக்டோரியல் டிசைன்ஸ். இதுல ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா 2 ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும். அந்த 4 ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ் எப்படி வரும், அதை எப்படி டினோட் பண்றோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ப்ரீவியஸா பார்த்தோம்ல எல்எஸ்டி, சிபிடி, கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன் ஃபேக்டர் தான். அதெல்லாம் சிம்பிள் டிசைன்ஸ் விச் டீல்ஸ் வித் ஒன் ஃபேக்டர். நமக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் பேஸ்ட் ஆன் த 2 ஃபேக்டர்ஸ்ல அப்படின்னும் போது வி கோ ஃபார் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். சரியா? ஓகே, இப்போ இந்த டெஃபினேஷன் ஃபார் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேக்டர்ஸ் ஈச் அட் 2 லெவல்ஸ்க்கு பேர் தான் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். இப்போ அது என்னது 2 ஃபேக்டர்ஸ் ஈச் அட் 2 லெவல்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு யோசிப்பீங்க. அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்போ வந்து நம்ம 2 மோட்டார்ஸ் எடுத்துக்குவோம். 2 மோட்டார்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் மோட்டாரை வந்து கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் மோட்டாரை வந்து கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் மோட்டார்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் மோட்டார்ன்றது என்னன்னா செகண்ட் ஃபேக்டர். நான் 2 ஃபேக்டர் எடுத்துக்குவேன், 2 லெவல்ல எடுத்துக்குவேன்னு சொன்னேன்ல. என்னோட 2 ஃபேக்டர் இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் மோட்டார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அண்ட் செகண்ட் மோட்டார் வந்து எனக்கு செகண்ட் ஃபேக்டர். நான் 2 மோட்டார் எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து எனக்கு டோட்டல் பவர் யூஸ்டு பை த மோட்டார்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. ஒருத்தவங்க வந்து கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பர்சன் வந்து he wants to calculate the total power used by the motors. அது வந்து எப்படி வந்து அவங்க வந்து டோட்டல் பவர் ஸ்டடி பண்ணணும். அதாவது டியூ டு த மோட்டாரால ப்ராப்ளமா, அந்த ஃபேக்டரால அங்க வந்திருக்கா, அந்த ஃபேக்டரால அங்க பிரச்சனையா, இல்ல அந்த ஃபேக்டரோட லெவலால அங்க வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் நடந்திருக்கா அப்படின்றத ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அந்த 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன் வந்து யூஸ் ஆகும். சரி, இப்ப நான் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். வாட் ஆர் த லெவல்ஸ் ஆஃப் த மோட்டார்ஸ் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நான் 2 லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 2000 ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட். ஒரு மோட்டாரோட இதை வந்து எப்படி மெஷர் பண்றேன்னா 2000 ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட். அது வந்து லோ லெவலா எடுத்துக்கிறேன். இன்னொரு லெவல் செகண்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கிறேன்னா 3000 ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்டை வந்து நான் செகண்ட் லெவலா எடுத்துக்கிறேன். இப்ப என் கையில 2 ஃபேக்டர் இருக்கு அண்ட் 2 லெவல்ஸ் இருக்கு. So using these 2 factors and with these 2 levels, I am going to study the total power used by the motors. சரியா? இதுதான் வந்து ப்ராப்ளம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க வந்து 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது வாட் அப்படின்றது உங்களுக்கு புரியணும்ல. அது என்னது 2 ஃபேக்டர்ஸ் ஈச் அட் 2 லெவல்ஸ்னா என்னது, what is called 2 square factorial design அப்படின்றத இந்த சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். If suppose a person wants to study the total power used by the motors அப்படின்றது அந்த இடத்துல அந்த ரெஸ்பாண்ட் வந்து டியூ டு த ஃபேக்டராலயா இல்ல டியூ டு த அந்த லெவல்ஸ் ஆலயா, ரெண்டுமே வந்து அங்க ரெஸ்பாண்ட் பண்ணுதா அந்த பவர் யூஸ் பண்ணதுக்கு காரணம் இந்த 2 ஃபேக்டராலையும் இந்த 2 லெவலாலையுமா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது. சரியா? அதுக்கு அனோவா டேபிள்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுதான் சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம் நம்ம. இப்ப வந்து நீங்க நிறைய சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயருக்கு நான் சின்னதா மோட்டார் வச்சு சொன்ன மாதிரி வேற கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு குக் சம்திங், இன்னும் ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப 2 ஃபேக்டர் வந்து நான் 2 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள் அண்ட் செகண்ட் ஃபேக்டர் வந்து அனதர் டைப் ஆஃப் வெஜிடபிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அண்ட் எனக்கு லெவல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த
என்ன சொல்றது, இப்ப 160 டிகிரி செல்சியஸ்ல நான் ஒரு வெஜிடபிள குக் பண்றேன். அடுத்து இன்னொரு வெஜிடபிள வந்து நான் 200 டிகிரி, லோ லெவல் வந்து 160 டிகிரி அண்ட் ஹை லெவல் வந்து 200 டிகிரி அப்படில நான் வந்து ஏதோ பண்றேன், குக் பண்றேன் அப்படின்னா, அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 2 வெஜிடபிள்ஸ் ஆர் த 2 ஃபேக்டர்ஸ் அந்த 2 அந்த டெம்பரேச்சர் லெவல்ஸ் ஆர் த 2 லெவல்ஸ். சோ அப்ப என்னோட ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கு? வெதர் த வெஜிடபிள் இஸ் குக்டு ஆர் நாட். ஐ வாண்ட் டு டெஸ்ட் வெதர் த வெஜிடபிள்ஸ் ஆர் குக்டு ஆர் நாட் அப்படின்றத வந்து அத வந்து நான் அதான் வந்து என்னோட ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ். எப்படி ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து என்னோட ஹை லெவல் 200 டிகிரில வாட் இஸ் த ரெஸ்பாண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் அப்படின்றது அது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன் எனக்கு. அத வந்து அது சொல்றது. அதே மாதிரி இப்ப செகண்ட் வெஜிடபிள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல குக் பண்ணும்போது வாட் இஸ் த ரெஸ்பாண்ட் அப்படின்றது எனக்கு கிடைக்கிறது இன்னொரு ஈல்டு. சரியா? சோ இந்த மாதிரி இதுதான் என்னோட ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ். இப்படி பார்க்கும்போது 2 ஃபேக்டர் அட் 2 லெவல்ஸ்ல வரும்போது எனக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ். அந்த 4 ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆர் டினோட்டட் பை இந்த எழுதிருக்கேன் பாருங்க சிம்பிள்ஸ் யூஸ்ட். என்னன்னா A0 B0 A1 B0 A0 B1 A1 B1. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அட் த ஃபர்ஸ்ட் லெவல். ரெண்டு ஃபேக்டருமே ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு. A0 B0ன்றது சிம்பிள் வந்து அதுக்கு என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா both the factors are at the first level. அப்ப ஈஸியா இன்னொன்னு சொல்லிடலாம் A1 B1 சொல்லிடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா both the factors are at the second level. சரியா? A1 B0னா என்ன அர்த்தம்னா A at second level B at first levelனு அர்த்தம். A0 B1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா A at first level and B at second level அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப இதையே வந்து இன்னும் வேற மாதிரி டெவலப் பண்றானா 1 parenthesis ஓபன் parenthesisல 1ன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னா both the factors are at the first level. அந்த 1 பார்த்த உடனே உங்க மைண்ட்ல அதான் ஞாபகம் வரணும். 1னா என்ன parenthesisல போட்டிருக்காங்க, 1 பக்கத்துல ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா அந்த 1 என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா the 2 factors are at the first level-ஆ இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஈல்ட் தான் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு டக்குன்னு தோணணும். ஏவ பார்த்த உடனே என்ன தோணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து செகண்ட் லெவல்லயும் செகண்ட் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்லயும் இருக்கும்போது கிடைக்கிற ஈல்டு தான் ஏன்னு சொல்லி டினோட் பண்ணிருக்காங்க. சோ சிமிலர்லி பினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏபினா என்னன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 1 A B AB இந்த 4 ஞாபகம் வச்சு இதான் ரொம்ப பேசிக்கான விஷயம் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன்ல. இந்த சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிம்பிளை பார்த்தோன்னே நமக்கு சொல்ல தெரியணும். ஏபி அப்படின்னா என்ன பார்த்தோன்னே சொல்ல தெரியணும் அப்படின்னா both the factors ஆர்றது செகண்ட் லெவலா இருக்கும்போது சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்றத ஏபில நோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கான்ட்ராஸ்ட் ஏ, கான்ட்ராஸ்ட் பி, கான்ட்ராஸ்ட் ஏபி. ஏபினா both the factors 2 ஃபேக்டர் இன்டராக்ஷன் தான் ஏபின்னு சொல்லியிருப்பாங்க. கேபிட்டல் ஏன்றது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், பின்றது செகண்ட் ஃபேக்டர், ஏபின்றது 2 ஃபேக்டர் இன்டராக்ஷன். கான்ட்ராஸ்ட் ஏனா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ஃபேக்டர் ஏ அப்படின்றது தான் கான்ட்ராஸ்ட் ஏ. இது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ஃபேக்டர் பி, இது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ஃபேக்டர் ஏபி. இதோட ஃபார்முலா இதெல்லாம் a plus ab minus b minus 1. கான்ட்ராஸ்ட் பி ஓட ஃபார்முலா, கான்ட்ராஸ்ட் ஏபி ஓட ஃபார்முலா. இது SSA நம்ம வந்து பேசிக்கா அனவா டேபிள் ஃபார்ம் பண்றதுக்கு TSS, SSC, SSR அந்த ஃபார்முலா எல்லாம் படிப்போம்ல. சம் ஆஃப் த ஸ்கொயர் பிட்வீன் த ரோஸ், சம் ஆஃப் த ஸ்கொயர் பிட்வீன் த காலம்ஸ். லாட்டின் ஸ்கொயர்ல வந்து புதுசா SSKன்னு ஒண்ணு படிச்சீங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர் பிட்வீன் த ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் படிச்சீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா SSA, SSB, SSAB. இதுக்கு என்ன அர்த்தம்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் டியூ டு த எஃபெக்ட் ஏன்ற ஃபேக்டரால நடந்த எஃபெக்ட் அதோட சம் ஆஃப் த ஸ்கொயர் என்ன, பீன்ற ஃபேக்டரால நடந்த எஃபெக்ட் அதோட சம் ஆஃப் த ஸ்கொயர் என்ன, ஏபின்ற ஃபேக்டரால நடந்த சம் ஆஃப் த ஸ்கொயர் என்ன. சோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றது தான் இந்த SSA, SSB, SSAB அப்படின்ற ஃபார்முலா. இந்த கான்ட்ராஸ்ட் ஏ சொன்னோம்ல, SSAல வந்து கான்ட்ராஸ்ட் ஏ the whole square divided by 4R. இந்த R வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ். சரியா? நம்பர் ஆஃப் பிளாக்ஸ், நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த R டினோட் பண்ணுது. அடுத்து கான்ட்ராஸ்ட் B the whole square by 4R. இது வந்து sum of the square due to the effect B ஓட ஃபார்முலா. இது sum of the squares due to the effect AB ஓட ஃபார்முலா by 4R, where R, small r denote the number of blocks. இது எல்லாத்துக்குமே degrees of freedom வந்து 1. Sum of the square due to effect A, sum of the square due to effect B, sum of the squares due to effect B ஓட degrees of freedom வந்து 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பிளாக்ஸ் ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் R-1, எரரோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3 into R-1, ட்ரீட்மெண்டோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து R-1. இது வந்து அனோவா டேபிள் ஃபார் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். எப்பயும் போல சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இது கம்ப்யூட்டர் எஃப் வேல்யூ, இது டேபிள் எஃப் வேல்யூ, பிளாக்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபேக்டர் ஏ, ஃபேக்டர் பி, ஃபேக்டர் ஏபி, அண்ட் இது வந்து எரர்.
degrees of freedom for blocks is r minus 1, treatments is also r minus 1. AB ஓட degrees of freedom வந்து always 1. இது மாறவே மாறாது, எல்லா ப்ராப்ளமுக்கும் 1 தான். Error ஓட degrees of freedom is 3 into r minus 1. Sum of the square வந்து for blocks வந்து SSC and treatments வந்து SSR. அடுத்து SSA, SSB. இது வந்து இது வந்து SSAB. இப்ப ஃபார்முலா பார்த்தோம்ல, SSA, SSB, SSAB அதெல்லாம் இங்க போட்டிருப்பாங்க sum of the squaresல. இது error sum of square SSE. அடுத்து மீன் sum of squareனா நமக்கு தெரியும், SSC by r minus 1, SSR by r minus 1. இங்க வந்து வெறுமனே என்ன வரும்னா SSA தான் வரும், இங்க SSB தான் வரும், இங்க SSAB தான் வரும். இது வந்து SSE by 3 into r minus 1 மீன் sum of squares. சரியா? அடுத்து இது என்னது வேரியன்ஸ் ரேஷியோ. இது நமக்கே தெரியும்ல, என்ன பண்ணுவீங்க நீங்க, இந்த எரர்ல இருக்க MSE வேல்யூவையும் இந்த MSE வேல்யூல எந்த வேல்யூ வந்து கெட்டர் தானா இருக்கும் அது இது நிறைய பேர் நான் ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்தப்ப தப்பு பண்ணிருந்தீங்க. லாட்டின் ஸ்கொயர்ல எப்பயுமே F வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, நியூமேட்டர்ல வர வேல்யூ வந்து ஹையா இருக்கணும், டினாமினேட்டர்ல வர வேல்யூ லோவா இருக்கணும். விச் மீன்ஸ் the capital F ஓட வேல்யூ ஆல்வேஸ் greater than 1 இருக்கணும். இந்த தப்ப நீங்க விட்டுருக்கீங்க, நான் சொன்னேன், அதுக்கப்புறம் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணல, அதை பார்த்து சேஞ்ச் பண்ணுங்க. அப்படிதான் அந்த F ஃபுல்லா சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எரரை பாருங்க, அந்த இதோட கரஸ்பாண்டிங் ரோவை பாருங்க, அந்த ரெண்டுல எது ஹையஸ்டா இருக்கோ அது நியூமரேட்டர்ல போடுங்க, எது லோவஸ்டா இருக்கோ அது டினாமினேட்டர்ல போடுங்க, அவ்வளவுதான். இதுல SSA by MSE இது பாத்துக்கோங்க. அதே மாதிரி SSBயா MSEயான்னு பாத்துக்கோங்க. SSABயா MSEயான்னு பார்த்து எதை நியூமரேட்டர்ல போடணுமோ எதை டினாமினேட்டர்ல போடுமோ டினாமினேட்டர்ல போடுங்க. அண்ட் இது வந்து டேபிள் வேல்யூ வித் ஹெல்ப் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சு போடணும். இப்போ ப்ராப்ளம் போலாம். Find out the main effects and interactions in the following 2 square factorial experiment and write down the analysis of variance table. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, they are going to find the analysis of variance table for the given treatment combinations of the factors. சரியா? அவங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 4 blocks கொடுத்திருக்காங்க and ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இந்த 64 வந்து ஈல்ட் ஆஃப் சம்திங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈல்ட் ஆஃப் வீட் அப்படி ஏதோ ஒரு சம்திங், ஈல்ட் ஆஃப் கிராப்போ இல்ல ஏதோ ஒன்னு 64 டினோட் பண்ணுது எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், 1ன்ற இடத்துல 64 பிளாக் 1ல இந்த இடத்துல எதை சொல்ல வராங்க அப்படின்னா, at the block 1 both the factors when both the factors are at the first level, these are the yields. 64 yields are obtained in the block 1 when both the factors are at the first level அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப இதே இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து if you want to count the popped corns எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து நான் 2 விதமான கார்ன் எடுத்துக்கிறேன், ஒயிட் கார்ன் ஒன்னு, இன்னொன்னு வந்து எல்லோ கார்ன் ஒன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 கார்னையும் வந்து ரெண்டு கார்னும் எனக்கு 2 ஃபேக்டர்ஸ்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஒரு கார்ன், செகண்ட் ஃபேக்டர் வந்து எல்லோ கார்ன். அப்படி எடுத்துக்கும் போது நான் 2 கார்னையும் என்ன பண்றேன்னா சர்டைன் டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது எனக்கு அந்த கார்ன் வந்து பாப் ஆகும். அப்படி பாப் பண்ணும்போது how many popped corns yield, அதான் அந்த 64 பாப்டு கார்ன்ஸ் எனக்கு வந்திருக்கு when both the factors are at the first level. 2 ஃபேக்டருமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கும்போது how many corns are popped அப்படின்னா 64 corns are popped. Similarly ஏனா உங்களுக்கு என்னன்னா first factor at the second level and second factor at the first level ஆ இருக்கும்போது how many corns are popped அப்படின்னு 25 corns வந்து எனக்கு popped ஆயிருக்கு அப்படின்னு நான் yield பண்ணிருக்கேன். இந்த block 1ல எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அது மாதிரி block 2ல எனக்கு இந்த 1ல எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. block 3ல எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு. block 4ல இந்த 1A B AB இதெல்லாம் கிடைக்கும். இத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து 2 square factorial problem அப்படின்னு இந்த symbols பார்த்தாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். the given problem is 2 square factorial நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லணும். சோ நான் இப்ப ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா, இந்த டேபிள் இனிஷியலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த SSAT இந்த அனோவா டேபிள் போறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். அனோவா டேபிளுக்கு தேவையான SSC, SSR, SSA, SSB, SSAB இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. சோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி அந்த அனோவா டேபிளுக்கு தேவையான இனிஷியல் டேபிள் இங்க போட்டிருக்கோம் பாருங்க. அந்த இனிஷியல் டேபிள் பாத்துக்கோங்க. x1 x2 x3 x4 போட்டிருக்காங்க. எப்பவுமே 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன்ல அந்த ட்ரீட்மெண்ட் காம்பினேஷன்ஸ் 1A B AB வந்து இந்த ரோ மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 1A B AB இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 1 வச்சுக்கோங்க, செகண்ட் ரோ ஃபுல்லா A க்கு வச்சுக்கோங்க, தேர்ட் ரோவை B க்கு வச்சுக்கோங்க அண்ட் ஃபோர்த் ரோவை AB க்கு. எப்பவுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா?
ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 1 வச்சுக்கோங்க, செகண்ட் ரோ ஃபுல்லா A வச்சுக்கோங்க, தேர்ட் ரோ ஃபுல்லா B அண்ட் ஃபோர்த் ரோ ஃபுல்லா AB வச்சுக்கோங்க. அத ஃபுல்லா y1 y2 y3 y4 யூசுவலா நம்ம டினோட் பண்ற மாதிரி டினோட் பண்ணிக்கோங்க. காலம்ஸ் எல்லாத்தையும் x1 x2 x3 4 டினோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டோட்டல் ரோ இங்க வந்து கொஞ்சம் ஹைடா இருக்கு, அது காணாம போயிருக்கு. பிடிஎஃப்ல வருதான்னு பாத்துக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் காலம் டோட்டல் ரோ டோட்டல் போட்டு கேபிட்டல் T வேல்யூ இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கொயர் வேல்யூ பண்ணிருக்காங்க. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 rows with 4 columns இருக்கனால total number of observations capital N value 16 and capital T இந்த இடத்துல என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும்ல எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சிம்பிளா மாத்தணும்ன்றதுக்காண்டி எல்லாத்தையும் உங்க 37ஆல மைனஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணணும். இப்ப T கேபிட்டல் T from the table என்ன கிடைச்சிருக்குன்னா -6 கிடைச்சிருக்கு. சோ N-ம் T-யும் தெரிஞ்ச உடனே நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருவோம். ஆஃப்டர் ஃபைண்டிங் த கரெக்ஷன் ஃபேக்டர் நமக்கு அனவா டேபிள்ல என்னென்ன தேவைப்படுதுன்னா நமக்கு இந்த SSE தேவைப்படுது. SSE ஓட ஃபார்முலா என்னன்னா TSS minus SSC minus SSR. சோ அப்ப நான் TSS கண்டுபிடிக்கணும், அடுத்து SSC கண்டுபிடிக்கணும், அப்புறம் SSR கண்டுபிடிக்கணும். TSS ஓட ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். summation of x1 square plus summation of x2 square plus x4 square minus t square by n. SSC ஃபார்முலானா summation of x1 the whole square by n1. summation of x1 square னா இதோட summation எழுதணும். SSC க்கு வர summation of x1 the whole square னா இத காலம ஃபுல்லா சம் பண்ணி இங்க ஒரு வேல்யூ எழுதிருப்பீங்க. அது the whole square by n1. n1 னா உங்களுக்கு தெரியும் number of elements in each column. இங்க வந்து 4 தானே இருக்கு. சோ by 4 by 4 by 4 எல்லாத்துக்கும் வரும். சோ SSE ஓட வேல்யூ 281.25 கிடைச்சிருக்கு. அடுத்து SSR னா உங்களுக்கு தெரியும் summation of y1 the whole square by n2. Here n2 denotes the number of elements in each row. உங்களுக்கு தெரியும். summation of y1 the whole square னா இந்த இருக்கு -23 the whole square by 4 plus 24 the whole square by 4 plus -2 the whole square by 4 plus -5 the whole square by 4 minus correction factor போட்டீங்கன்னா SSR ஓட வேல்யூ வந்து 7744.75 கிடைச்சிருக்கு. அடுத்து எரர் சம் ஆஃப் ஸ்கொயர், இதுக்கு தான் இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சோம். SSE ஓட வேல்யூ வந்து TSS minus SSC minus SSR போட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 907.75 SSE ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து டு ஃபார்ம் த அனவா டேபிள் நெக்ஸ்ட் எனக்கு என்னென்ன வேல்யூ வேணும்னா SSA வேணும், SSB வேணும், SSAB வேணும். ஸோ SSA வேணும் அப்படின்னா SSA வந்து ஹைடா இருக்குப்பா. சரி SSA ஓட ஃபார்முலா இங்க இருக்குப்பா. SSA நான் ப்ரீவியஸா காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க, இதான் SSA ஓட ஃபார்முலா. SSA வேணும்னா ஃபர்ஸ்ட் நான் கான்ட்ராஸ்ட் A, SSA, SSB, SSAB வேணும்னா நான் முதல்ல கான்ட்ராஸ்ட் A, கான்ட்ராஸ்ட் B, கான்ட்ராஸ்ட் AB. இது பண்ணா மினிமைஸ் பண்ண வருதா? சரிங்க பாப்போம். அப்படியே இதாயிருச்சு. சரி ஓகே பாப்போம் என்னன்னு. சரி அப்ப நான் கான்ட்ராஸ்ட் A, கான்ட்ராஸ்ட் B, கான்ட்ராஸ்ட் AB கண்டுபிடிச்சாதான் என்னால SSA, SSB, SSAB கண்டுபிடிக்க முடியும். இது கான்ட்ராஸ்ட் A ஓட ஃபார்முலா A plus AB minus B minus 1. சரியா? So A equal to A வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா plus AB வந்து இத வந்து இந்த AB வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். அது ஏன் கட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு பண்றேன்.